நெல்லை ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் இரண்டாவது நாளாக ரயில் தண்டவாளங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மோகன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் மோகன், தற்போது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? நீரை வெளியேற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம் மோகன்? வணக்கம். பார்த்தோம்னால் 2 நாளாக பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி, தூத்துக்குடி அனைத்து மாவட்டங்களுக்கும் முக்கியமாக செல்லக்கூடிய இந்த ரயில்வே ஜங்ஷன் என்பது இந்த ரயில்வே பாலம், அதில் செல்லக்கூடிய அந்த ரயில்வே ட்ராக்கில் தண்ணியானது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. இதைத் தொடர்ந்து 2 நாளாக இந்த இடத்துல ட்ரெயின் எந்த இடத்திற்கும் செல்ல முடியாத, எந்த ஊருக்கும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த ரயில்வே மூலமாக வந்த அனைத்து பொதுமக்களும் இங்கே தஞ்சமடைந்துள்ளனர். 3 நாளாக ஆகியும் இங்கிருந்து எந்த இங்கே வெளியூருக்கு செல்லக்கூடிய அனைத்து மக்களும் இங்கேயே ரயில்வே நிலையத்திற்கு. இதைத் தொடர்ந்து இந்த 3 நாள் அவர்கள் இங்கே தஞ்சமாய் உள்ளனர். அவர்களுக்கு உள்ளே கேண்டீன் மூலமாக அவர்களுக்கு சாப்பாடு காசு கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமை தான் 3 நாளாக ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து உள்ளுக்குள் கேண்டீனில் கூட தண்ணி இல்லாத ஒரு அவல நிலை கூட ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து இந்த மழை தண்ணியை அகற்றக்கூடிய பணியானதும் நடைபெற்று வருகிறதாக தகவல் கூறப்பட்டுள்ளது ரயில்வே நிலையத்தில் இருந்து. இதைத் தொடர்ந்து அந்த பணியானது இன்னும் தண்ணி குறைந்த பிறகுதான் அந்த பணியானது தொடங்க உள்ளதாக ரயில்வே தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து 3 நாளாக இந்த இடத்தில் சிக்கி கொண்ட ஒரு மேடம் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்போம். மேடம், பார்த்தோம்னா இப்போ இந்த எத்தனாம் தேதி நீங்க இங்க வந்தீங்க, எந்த ட்ரெயின்ல எங்க இருந்து இங்க வந்தீங்க, அது சொல்லுங்க. உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் எப்படி கிடைச்சது? சாயங்காலம் இங்க வந்த மாதிரி வந்தேன். 3 நாள் ஆச்சு. யாரும் எந்த ஒரு இது செய்யறது சொல்லிட்டு யாரும் வரவும் இல்லை, யாரும் எதுவும் சொல்லவும் இல்லை, எதுவும் செய்யவும் இல்லை. கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, அவன் இருக்கா, நான் இருக்கேன், நீங்க இருக்காங்க. ஒரு டீ காப்பி கொடுக்கூட அது கூட நிறைய பேர் காசு இல்லாமல் அவங்க ஒரு இந்திக்காரங்க ஏகப்பட்ட பேர் உட்காந்துருக்காங்க. இருக்காங்க. நம்ம இந்த ஊர்ல பிறந்தவங்களுக்கு நமக்கு அவங்களுக்கு எப்படி கிடைப்பாங்க, எப்படி கிடைக்கும்? ரொம்ப ஒரு கட்சிக்காரங்க ஹெல்ப் பண்ண யாருமே இருக்காங்க. சார், இங்க நான் இருக்கேன், நீ இருக்க, அங்க இருக்காங்க, எது வரைக்கும் எதுவுமே தர வரல. இப்ப பார்த்தோம்னா இப்ப நம்ம இதுல இன்னும் இந்த மழை தண்ணியானது இன்னும் போகல. சொல்ல போனா இதுல எண்ணெய் கசிவு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எண்ணெய் கசிவு கூட அந்த தண்ணியில இதாகி கொண்டு இருக்கிறது. எண்ணெய் கசிவா இல்ல ஆயிலா என்று இன்னும் கூட தெரியாத ஒரு சூழ்நிலையாக இந்த தண்ணியானது அதிகமாக ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. இதை தொடர்ந்து பார்த்தோமானால் அந்த ஒரு பகுதி இன்னொரு ரயில்வே பாலத்தில் அதிகமாக தண்ணியானது பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டு கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. முக்கியமாக ஜங்ஷனில் இருந்து வரக்கூடிய வெள்ளமான தண்ணியானது இங்கே ஜங்ஷன் ரயில்வே நிலையத்திற்கு தான் முக்கியமாக செல்கிறது. இந்த பாலத்தில் தண்ணி சென்று இந்த பாலம் வழியாக ஜங்ஷன் ரயில்வே நிலையம் வழியாகவே இந்த தண்ணியானது ஆற்றில் கொண்டு போய் இந்த தண்ணியானது சேர்ந்து கொண்டு இருக்கிறது. இதைத் தொடர்ந்து இந்த ரயில்வே பாலத்தில் உள்ள அனைத்து மின்சாரங்களும் துண்டிக்கப்பட்டுள்ளன. இதை தொடர்ந்து 3 நாளாக இந்த இதில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அனைவருமே நம்மளோடு கூட இருக்கின்றனர். அந்த பொதுமக்களிடம் நம்ம இப்பொழுது கூட நம்ம ஒரு சில வார்த்தைகளை மேடம் பார்த்தோம்னா இப்ப உங்களுக்கு இது எப்படி எந்த மாதிரி சூழ்நிலை பிரச்சனையால ஆயிடுச்சு? என்ன சூழ்நிலை அப்படி இருக்கு, நீரும் தண்ணி திறந்து நம்ம சொல்ல முடியாது. வந்தவங்கள ஒரு கஷ்டப்பட்டவங்கள ஆதரிச்சதுக்கு கட்சிக்காரங்க ஜெயிச்சிருக்காங்க. ஓட்டு கேட்டு மட்டும் எல்லாரும் என்ன பண்ண அங்க இருக்க ஜெயிச்சுன்னு ஆசைப்படுற மாதிரி இந்த இருக்காங்க. சுத்தி இங்கதான் இருக்காங்க. ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணல. ஒரு 2 காப்பி வச்சா கூட கஷ்டப்படவே குடிப்பாங்க. அதுக்கும் இல்லாம இத்தனை பேர் பைசாலாம் வந்திருப்பாங்க. திடீர்னு பாருங்க ஜங்ஷன்ல நிறைய பேர் வீடு இல்லாம இந்த பாருங்க உள்ள உட்காந்துருக்காங்க. அவங்களும் சாப்பாடு கொண்டுட்டு வர முடியும் போறதுக்கு. ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் பார்த்தோமானால் இவர்களுக்கு தண்ணி கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. தண்ணி இல்லாமல் 3 நாளாக இந்த இடத்துல தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் 3 நாளாக இந்த இடத்தில் இருந்து வெளியே செல்லக்கூட முடியாத அளவுக்கு வெளியவும் தண்ணியானது தேங்கியுள்ளது. ஜங்ஷன் ரயில்வே நிலையத்திற்கு வெளியே கூட அதை விட்டு வெளியவும் செல்ல முடியாமல் இந்த பொதுமக்கள் 3 நாளாக தஞ்சமடைந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அவர்களுக்கு தங்குவதற்கு எந்த அறையும் இங்கே உள்ளே கொடுக்கப்படவில்லை. இவர்கள் இந்த இடத்தில் ஜங்ஷன் ரயில்வே நிலையத்தில் உள்ள பிளாட்ஃபார்மில் மட்டுமே 3 நாளாக தஞ்சமடைந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மோகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.